இவங்க மட்டும் இல்லைன்னா நம்ம ஹாரி பாட்டர்ன்ற ஒரு கதையவே பார்த்திருக்க மாட்டோம். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு என்னோட இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. 1965 இங்கிலாந்துல பிறந்தவங்க தான் ஜே.கே. ரவுலிங். சின்ன வயசுல இருந்து இவங்களுக்கு கதை எழுதணும்னா அவ்வளவு பிடிக்குமா. இவங்களோட தங்கச்சிக்கு கதை சொல்றதுக்காகவே இவங்க உட்கார்ந்து கதையை அவ்வளவு அருமையா எழுதுவாங்களாம். இவங்க 13-14 வயசா இருக்கும் போது இவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுறதுனால இவங்க வேலைக்கு போயிட்டும் படிச்சுட்டும் இருக்காங்க. இந்த 2 விஷயமும் பண்ணிட்டு இருந்தாலும் கதை எழுதுறது நிப்பாட்டவே இல்லை. இவங்க டீனேஜா இருக்கும் போதே இவங்க அம்மாவும் இறந்து போறாங்க. அடுத்து இவங்களுக்கு கல்யாணம் ஆகுது. அங்க இருந்து போர்ச்சுகலுக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க. இவங்களுக்கு கல்யாணம் ஆகி கொஞ்ச வருஷத்திலேயே டிவோர்ஸும் ஆயிடுது. ஒரு குழந்தையோட மறுபடியும் யூகேக்கு ஒரு சிங்கிள் மதரா திரும்பி வராங்க. இவங்க சின்ன சின்ன டீ கடையில எல்லாம் உட்கார்ந்து கதை எழுதுறாங்க. அந்த டைம்ல அவங்களுக்கும் சாப்பாடுக்கு காசு இல்ல, அவங்க குழந்தைக்கு குடிக்கிறதுக்கு பாலுக்கு கூட காசு இல்ல. பட் இருந்தாலும் அவங்க கதை எழுத மட்டும் விடவே இல்லை. அப்பதான் ஹாரி பாட்டர்னு சொல்ற ஒரு கதையை எழுதி முடிச்சு அவங்க நிறைய இடத்துல பப்ளிஷர்ஸை தேடி அலையிறாங்க. எல்லா இடத்துலயும் இந்த கார்ட்டூன்ஸ் எல்லாம் யாரும் படிக்க மாட்டாங்கன்னு சொல்லி இவங்களை ரிஜெக்டே பண்றாங்க. கடைசியா இவங்களோட புக்கை ஒரு 500 காப்பி போட்டு ஒரு சின்ன பப்ளிஷர் பப்ளிஷ் பண்றாரு. அப்போ இவங்களோட புக் மக்கள் பேசுற அளவுக்கு ஃபேமஸ் ஆகுது. வெறும் 500 காப்பி மட்டும் பிரிண்ட் பண்ணி பப்ளிஷ் பண்ண புக் 500 மில்லியன் புக்ஸா மாறுது. அடுத்து இவங்க ரிலீஸ் பண்ண புக்ஸை வச்சு மூவியை ரிலீஸ் பண்றாங்க. இன்னைக்கு ரிச்சஸ்ட் ஆத்தர்னா அது ஜே.கே. ரவுலிங் தான். இன்ட்ரெஸ்டிங்ல இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இந்த விஷயத்த அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க.